ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 303வது தலைப்பு. நவநீத கிருஷ்ணன் வடபத்திர சாயி. தொடர்ச்சி. ஆலிலைக்கு ஒரு விசேஷம் உண்டு. அதிலே ஜீவசாரம் ரொம்ப அதிகம். அதனால்தான் அது எத்தனை வாடினாலும் மற்ற இலைகள் மாதிரி வற்றி போய் நொறுங்குவதில்லை. சரகாகிற போது கூட மெத்தென்றே இருக்கும். அதனாலேயே பகவான் குழந்தையாக வருகிற போது அதி சொகுசாக உள்ள தனக்கு மெத்தையாக அதை சூஸ் பண்ணி கொண்டிருக்கிறான். மரத்திலிருந்து வாடி உதிர்ந்த ஒரு ஆலிலையின் மேல் கொஞ்சம் ஜலத்தை தெளித்தால் போதும், மறுபடி அது பசுமை பெற்று விடுவதை பார்க்கலாம். அவன் எப்போதும் வாடாத வதங்காத ஆத்மா. பிரணவம் என்றாலும் எப்பவும் நவம், சாப்பிடுவது நவநீதம். பகவான் ஜராமரணம் கடக்க பண்ணி எப்பவும் யௌவனமாக வைத்திருக்கும் அமிர்த நிலையை கட்டை விரலை சப்பி காட்டுவதால் மாத்திரமின்றி சூக்ஷ்மமாய் இந்த வடபத்திர சயனத்தாலேயே சூஷிப்பித்து விடுகிறான். வடவிருக்ஷ மூலத்தில் உட்கார்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தியின் மாறாத யௌவனமும் அஜர அமரத்தன்மையை காட்டுவதுதான். அதைவிட இளைய குழந்தையாகவே ஆலங்கொழுந்தை போலவே தானும் கொழுந்து பிராயமாக ஆயர்தம் கொழுந்தே என்று தொண்டரடிப்பொடியாழ்வாரால் பாடப்பட்டவன் இருக்கிறான். வேர் ஆடாமல் அசையாமல் இருப்பது போல் விருக்ஷ இவ ஸ்தப்த என்று ஸ்ருதி சொன்னபடி ஞான காம்பீரியத்தோடு தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். இவனோ ஒரு இலை கொஞ்சம் காற்றானால் கூட சலசல என்று ஆடுகிறது போல ஒரே விளையாட்டாய் விளையாடிக்கொண்டு பிரேம சௌகுமாரியத்தோடு இருக்கிறான். ஆலவிருஷத்துக்கு எத்தனையோ உபயோகங்கள். ஒரு பெரிய சைன்யமே அதன் கீழே தண்டு இறங்கலாம். பரோபகாரத்துக்கு அது ஒரு ரூபகம். அத்தனாம் பெரிய மரத்துக்கு இத்துணூண்டு விதை. அந்த அணுமாத்திர விதையில் அந்த பெரிய மரமே இருப்பது அணுவில் அணுவாய் உள்ள பரமாத்மாவே அகண்ட பிரம்மாண்டமாயும் இருக்கிறார் என்பதை நினைப்பூட்டுகிறது. எல்லா மரத்துக்கும் தானே இப்படி என்றாலும் மற்ற மரங்களை விடவும் விஸ்தாரமாக வளர்கிற ஆளுக்குத்தான் அவற்றின் விதைகளை விடவும் சின்ன விதையாயிருக்கிறது. மற்ற மரம் போல ஆளுக்கு எவரும் விதை ஊன்றுவதில்லை. அதுவாகவே எப்படியோ முளைத்து கொள்கிறது. இது ஈஸ்வரன் ஸ்வயம்பு, தான் தோன்றி என்ற தத்துவ விளக்கமாயிருக்கிறது. தானே விழுதுவிட்டு தன்னை தாங்கிக் கொண்டு அந்த பலத்தில் மேலும் மேலும் விஸ்தாரமாகிக் கொண்டே போகிறது. அடையாற்றில் ஆலமரத்தை பார்க்கவே கூட்டம் கூட்டமாய் போகிறது. ஈஸ்வரன் பிறர் தாங்குதல் வேண்டாத நிராலம்பன் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு போல இருக்கிறது. ஒரு பாகம் பட்டுப்போனாலும் மற்ற விழுதுகள், விழுதிலிருந்து தோன்றும் விழுதுகள் என்ற பிற பாகங்கள் பசுமையாக இருந்து கொண்டே இருப்பதால் ஈஸ்வரனின் நித்தியத்துவத்தையும் காட்டியாகிறது. ஒரே தாயும் தந்தையுமான அவனிடமிருந்தே சகல ஜீவ ஜகத்துக்களும் விஸ்தாரமாயிருப்பதற்கு திருஷ்டாந்தம் போல வடவிருட்சமானது ஒரே தாய் மரத்திலிருந்து விஸ்தாரமாகிக் கொண்டே போகிறது. இப்படியாக சம்சார சாகரத்தில் அலைபாய்கிற நமக்கு ஆலிலையை காட்டி நிலையான நித்தியத்துவத்தை, நிராலம்ப தத்துவத்தை உணர்த்துகிறான் வடபத்திர சாயி. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.